ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்துலேருந்து வேடசந்தூருக்கு போகிற லைனில் ஒரு 5 ஏக்கரில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரத்துலேருந்து அதிகபட்சமே ஒரு 4 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை வந்து ரீச் ஆகிடலாம். மொத்தம் வந்து 5 ஏக்கரு. இதில் வந்து ஒரே ஒரு போர் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் வந்து எதுவும் கிடையாதுங்க. நல்ல செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 12 லட்சம் ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸு போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து நமக்கு அதிகபட்சமே ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல செம்மண் பூமியாகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இப்போ நம்மளுடைய இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 20 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு செப்பரேட்டாகவே வந்து கொடுத்துறாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் இருந்தே நம்ம ஃபென்சிங் போட்டு கேட்டும் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் வந்து நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்குறதுக்கும் நல்ல ஒரு செம்மண் பூமியாக இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த சரௌண்டிங்லலாம் இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் லேண்டு கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரேருங்க. அந்த வகையில் உண்மையிலே இந்த இடம் வந்து லோ பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தரமான இடம்னே சொல்லலாம். இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வேயரை கூப்பிட்டு அளந்து கல் எல்லாமே முன்னாடியே வந்து நமக்கு வந்து ஊண்டிட்டாங்க. அதே போல் இந்த இடத்துக்கு பக்கத்தில் வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நமக்கு வந்து பெரிய ஊர் இருக்குது. அதே போல் வேடசந்தூர் பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து அதிகபட்சம் ஒரு 6 to 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வேடசந்தூர் வந்து ரீச் ஆகலாம். 2 சைடுமே வந்துட்டு ரோடு ஆக்சஸ் இருக்குது. அங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து வேடசந்தூர் வழியாக வடமதுரை போகுது பார்த்தீங்களா, அந்த ஹைவேஸுக்கும் ரொம்ப பக்கம். அதே போல் இங்கிட்டு வந்து திண்டுக்கல் டு பழனிபுரம் பார்த்தீங்களா, அந்த ஹைவேஸுக்கும் ரொம்ப பக்கமாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் இந்த இடத்த வாங்குறதுனால இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வெறும் எம்டி லேண்டு தான். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபென்சிங் போட்டு சேல்ஸே வந்து பண்ணியிருக்காங்க. ஏக்கர் 20 லட்சம் ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நமக்கு கம்மியான பட்ஜெட்டில் இந்த இடம் வந்து கிடைக்கிது. இந்த இடத்த வாங்கி நம்ம ஃபுல்லாக வந்து தென்னை மரங்களோ இல்லை வேறு ஏதாவது மாமரமோ இந்த மாதிரி நம்மளோட ஐடியாவுக்கு தகுந்த மாரிக்க நம்ம இந்த இடத்த வந்து உருவாக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே போல் நிறைய பேர் வந்து இடத்த வாங்கி அங்கே வந்து பண்ணையாட்களை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கனாலும் தாராளமாக பண்ண முடியுங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மந்த்லி வந்து அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஒரு 15,000 ரூபா கொடுத்தா போதும். அவங்களே இடத்த ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து பராமரிச்சிருவாங்க. ஃபைனலாக இப்போ நம்மளோட இடத்தோட ஏரியாவுக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். காட்டிலேருந்து 2வது தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இடத்தோட பொலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வேப்ப மரம் தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து அங்கே நான் அப்படியே ஒரு கரை தெரியும். இந்த கரையிலேருந்து லைட்டாக ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். அங்கே ஃபென்சிங் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஃபென்ஸே நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக போகும். இங்கேருந்து அப்படியே போய் கடைசியில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த தென்னை மரங்கள்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதிலேருந்து அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்ணுகள் வச்சுருக்காங்க. அந்த ஓர்ஸுக்கு அப்படியே வந்துடும். மொத்தம் வந்து 5 ஏக்கரு நல்ல சமுக்கமாக பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு இடம் வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் நல்ல இடங்கள் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான பாதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சைடு வந்து கார்னரில் வந்து நமக்கு வந்து தர்றாங்க. ஒரு ஓரத்தில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. வீடியோவில் கூட காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அங்கே நான் என் வண்டி வந்து நிப்பாட்டியிருக்கேன். அங்கேருந்து தான் நமக்கு 20 அடி பாதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே இந்த ஓரத்தில் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இப்படியே வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும்.
அதே போல் இதில் வந்து போர் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 900 அடி வரைக்கும் டெப்த்து வந்து கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து நல்லாவே அமைஞ்சிருக்குங்க. பின்னாடி இருக்கக்கூடிய தென்னந்தோப்புக்கு வந்து அந்த போர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. போரை பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணி இருக்கிறதுனால தான் தென்னந்தோப்பு வந்து இதாகுது. இதுவும் அவங்களோட தோட்டம் தான். முன்னாடி இருக்கிற இடத்த கொடுத்துட்டு பின்னாடி இருக்க அந்த தென்னந்தோப்பு எல்லாத்தையுமே வச்சுக்கிறாங்க. இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.